Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எஸ்எம்சி பேஸ்ட் அனலைசிஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட் அப்டேட் வந்து நம்ம இந்த யூடியூப் சேனலில் பாஸ்ட் 2.5 இயர்ஸாக நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட ஆஃப்லைன் பேட்ச் வந்து அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். October 1 to 7 வந்து இருக்கும். ஸோ புக் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோடய பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் புக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்லாட் மட்டும்தான் அவைலபிள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டாகிராமை பேஜை போயிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் அப்டேட்லாம் இன்ஸ்டாகிராமில் தான் அதிகமாக வரத்துக்கு ஆரம்பிக்கும். ஸோ இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எல்லாரும் போய் ஃபாலோ பண்ணிவிடுங்க இன்ஸ்டாகிராமை. ரைட்டா? சரி. இந்த யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சஜஷன் ஆர் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்டில் வந்து கொடுத்துருங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிடுங்க. ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா யூரோ ஈஸ்டர்ன் கோல்டு அப்டேட்டை வந்து பார்த்தலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. என்னோடய என்டையர் வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 வீடியோவாவது பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு கரண்ட் வீடியோ பார்க்கும்போது புரியும். ஏன்னா எல்லா வீடியோவுமே ஒன்றுக்கு ஒன்று கண்டினியூஷனோட வீடியோவாக தான் இருக்கும். ஓகேங்களா? எல்லா வீடியோவுமே கண்டினியூஷனாக தான் இருக்கும். அதனால் பார்த்துட்டு வாங்க. ஓகே, லாஸ்ட் டே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இந்த சப்ளைலேருந்து ஒன்று செல் ஆகலாம், இல்லைனா இதை ஃபெயில் பண்ணிவிட்டு பை பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த எக்ஸ்ட்ரீமில் இருந்து மார்க்கெட் செல் ஆகிட்டு கீழே வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய லோவை வந்து எடுப்பான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்? இந்த சப்ளைவை மிட்டிகேட் பண்ணிட்டான். மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டுருக்கான். ரைட். அப்போது மிட்டிகேட் பண்ணதுனால 4 ஹவர் வந்து போகிறோம். 4 ஹவரில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் எடுக்கலை. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ரீஃபண்ட்மெண்ட்டை எடுக்கலை. ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்குது. 4 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரீஃபண்ட்மெண்ட், மேலே ஒரு ரீஃபண்ட்மெண்ட். மேலே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டை ரீச் பண்ண சான்சஸ் வந்து ரொம்ப ஹை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் இல்லாமல் இந்த சப்ளை பிரேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இருந்தாலும் செல் ட்ரை பண்ணலாம். இதிலிருந்தே நமக்கு செல் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பட் ஃபெயில் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் ஹை. அதனால் மார்க்கெட் வந்து சப்ளையில் மிட்டிகேட் பண்ணதுனால ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கான். பட் ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. பையர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். எப்படி இருந்தாலும் இங்கே இந்த லெவலுக்கு இந்த டாட் லைன் இருக்குது பாருங்கள், அதாவது இந்த சப்ளையோட 50%க்கு மார்க்கெட் எப்படி இருந்தாலும் போயிடுவான். ஃபெயில் பண்ணாலும் சரி, இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் மிட்டிகேட் பண்ணி செல்லானாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இந்த 50% லெவலுக்கு மார்க்கெட் போவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது இந்த 50% லெவலுக்கு மார்க்கெட் போகிறான் அப்படின்னா நம்ம ஒரு பை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த சப்ளையில் கண்ட்ரோலில் இருக்குது மார்க்கெட். அதனால நம்ம ரூல் படி சப்ளையில் மிட்டிகேட் பண்ணதுனால நம்ம பை வந்து போகக்கூடாது, செல் மட்டும்தான் பார்க்கணும். ஆனால் இருந்தாலும் இந்த டிமாண்டில் மார்க்கெட்டை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இங்கே என்ன பண்ணுறான்றது நாலேஜுக்காக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னோட ஒப்பீனியன், என்னோட ஒரு அட்வைஸ் என்னென்னா சப்ளையில் மிட்டிகேட் பண்ணியிருக்கும்போது, அது ஹையர் டைம் ஃப்ரேம் சப்ளையில் மிட்டிகேட் பண்ணியிருக்கும்போது லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் நம்ம எந்த ஒரு ஆப்போசிட் ட்ரேட்ஸை பண்ணக்கூடாது. சரி, இப்போது இந்த டிமாண்டு மார்க்கெட் வந்து பை ஆகலாம்னு சொல்லியிருந்தேன். இந்த டிமாண்டில் ப்ராப்பரான இன்டியூஸ்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயத்திலேயே தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் மேலே போக போகிறோம் அப்படின்ட்டு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது, இன்டியூஸ்மெண்ட் இல்லை. மார்க்கெட் இந்த லோவை லிக்விடிட்டியாக எடுத்துக்கிட்டு ஓகேங்களா டிமாண்டையும் ஃபெயில் பண்ணாமல் மார்க்கெட் மேலே போகலாம். சிம்பிள். ஓகேங்களா? அப்போ ஜஸ்ட் இது ஒரு ஹண்ட்டு இல்லாமல் இங்கேருந்து மார்க்கெட் ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா?
ஸோ மார்க்கெட் எப்படி இருந்தாலும் இந்த ஹையை எடுக்கிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. அப்போது இதை வந்து நம்ம வில் பி ஹண்ட்னு போடுவோம். வில் பி ஹண்ட்னு போட்டாச்சு. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த இடத்துல ஹண்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக மேலே போக போகிறோம். டைரக்ஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ரைட்டா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? டெய்லியில் போயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கான்றதை பாருங்கள். மார்க்கெட் பயாஸை நமக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கான்? கட் பண்ணியிருக்கான். இதை அப்படியே தூக்கிட்டு எகைன் 4 ஹவருக்கு வாங்க. இந்த இடத்துல இங்கே என்ன பண்ணியிருக்கு? கட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல கன்சல்டேட்டை பிரேக் பண்ணியிருக்கு, ரைட்டா? கீ லெவலில் இருந்து, ரைட்டா? அப்போது இங்கேயும் தூக்கியிருக்கான். நமக்கு ரீசனும் நமக்கு தெரிஞ்சிருச்சு, பை ஆகிறதுக்கான டைரக்ஷனும் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஏன் பை ஆக போகிறான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 4 ஹவர்லேருந்து 15 மினிட்ஸ் போகலாம். ஏன்னா ஏன் 4 ஹவர்லேருந்து 15 மினிட்ஸ் வந்தேன் அப்படின்னா, இந்த டிமாண்ட் ஸ்டில் பிரேக் ஆகிறதுனால ரூல் படி நம்ம போகணும் 15 மினிட்ஸ். ரீஃபைன்மெண்ட் வந்து போகலாம். ரீஃபைன்மெண்ட்டு நம்ம போனோன்னா கண்டிப்பாக ஃபெயில் தான் வந்து பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஃபெயில் வந்து பண்ணியிருக்கு மார்க்கெட், ரைட்டு. இப்போது மறுபடியும் நான் ஃபஸ்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் வந்து கொடுக்குறேன். ஆல்ரெடி இந்த டிமாண்டை வாட்ச் பண்ணுங்கள். இதில் பை பண்ணக்கூடாது, பை இருக்குது பட் பை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ரீசன் சப்ளையோட கண்ட்ரோல், ரைட்டா? இப்போது இந்த இடத்துல பை போயிருந்தா என்ன நடந்திருக்குன்றதை பார்க்கலாமா? 4 ஹவர் டிமாண்ட், 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருக்கு. 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் கன்ஃபர்மேஷன் பார்ப்போமா? இங்கே கட் பண்ணியிருக்கான், ஹையை எடுத்திருக்கான். டிமாண்ட் எங்கே இருக்குது? என்ன பண்ணியிருக்கான்? டிமாண்ட் இருக்குது, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்? ஃபெயில் பண்ணியிருக்கான். நமக்கு எஸ்எல். ஓகேங்களா? ஏன் எஸ்எல்? 4 ஹவரில் சப்ளையோட கண்ட்ரோலை மார்க்கெட் எடுத்துகிட்டு வருது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோர்ஸ் இந்த டிமாண்டில் மேனிப்புலேஷன் நிறையவே நடக்கும். அதனால தான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி போகணும் அப்படின்னா சப்ளை கண்ட்ரோல் அப்படின்றனால இந்த இடத்துல ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் பார்த்துருந்தா நமக்கு என்ட்ரி கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போ 4 ஹவர் வருவோம். அதனால தான் நான் வேணான்னு சொன்னேன். இப்போ 4 ஹவர் வந்துட்டு நமக்கு எல்லா ரீசனும் தெரிஞ்சு, இப்போ மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ரீசனும் தெரிஞ்சிருச்சு. அப்போது 4 ஹவர் டிமாண்ட், 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட், மார்க்கெட் ரீஃபைன்மெண்ட் பிரேக் பண்ணியிருக்கான். ரீஃபைன்மெண்ட் எடுத்துடலாம், எல்லாமே எடுத்துடலாம். பிரேக் பண்ணிவிட்டு இந்த லோவை எடுப்போம். பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கான். இந்த ஹை எடுப்போம். நமக்கு சோச் வந்து பண்ணியிருக்கு. இந்த ஹை இந்த லோவில் நமக்கு பிஓஎஸ் பண்ணியிருக்கு பாயிண்ட். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல இருந்து நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன் பை ட்ரை பண்ணுறோம்? இப்போ நான் சொன்னதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நடந்த ஃபங்க்ஷனை வச்சு, இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல அதுதான், நடந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம பை வந்து ட்ரை பண்ண போகிறோம். டார்கெட் இந்த வில் பி ஹண்ட்னு போட்டிருக்கலாம், இந்த ப்ரீவியஸ் ஹை. இதுதான் வந்து நம்ம டார்கெட். 15 மினிட்ஸில் நம்ம எடுக்க போகிறோம், ரைட்? அப்போது ஹீரோயிஸில் 15 மினிட்ஸில் இந்த இடத்துல பை வந்து பண்ணலாம். ஓகே, இப்போது என்ட்ரி எல்லாமே கிடச்சிருச்சு, எல்லாமே செட்டப் பண்ணிட்டோம். இது வந்து ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டான ஒரு என்ட்ரி. எப்படின்னா சப்ளை நமக்கு கண்ட்ரோலில் இருக்குது. இந்த இடத்துல நம்ம பை வந்து பார்க்க போகிறோம். அப்போ இது ரொம்ப ரிஸ்க் தானே? ஓகேங்களா? அதனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட்லையும் அகெயின் கன்ஃபர்மேஷன் மஸ்ட்டு பார்த்தே ஆகணும். ஓகேங்களா? இது எரேஸ் பண்ணுறேன். 4 ஹவர் வரேன். 4 ஹவர் இந்த இடத்துல ஹண்ட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த இடத்துல ஒரு கன்சால்டேட்டை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ ஹண்ட் பண்ணது எங்கே? இங்கே அடித்து இங்கே மேலே போய் ஹண்ட் பண்ணியிருக்கான். அப்போது இன்ஸ்டிடியூஷனல் இந்த ஜோனில் தான் இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகேங்களா? இந்த ஜோனில் இருக்க தான் நிறைய சான்சஸ் இருக்குது. இதுதான் பைக்கான டிமாண்ட். ஓகேங்களா? இதில் நம்ம ஆர்ஆரை பெட்டர் பண்ணணுன்ட்டு நம்ம லோ டைம் ஃப்ரேம் போகிறோம். ஓகேங்களா? அந்த லோ டைம் ஃப்ரேம்க்கு க்ரைட்டீரியா பார்க்குறோம். இந்த இடத்துல இதுதான் லோ டைம் ஃப்ரேமுக்கு க்ரைட்டீரியா. அதில் இது பர்ஃபெக்டான டிமாண்ட், இதுவும் டிமாண்ட். பட்
இது நம்ம கிரைட்டீரியாவில் வரல, அப்படியே தூக்கி போட்டுருங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், டிமாண்டை எடுக்கிறோம். மறுபடியும் 4 ஹவர் போங்க. 4 ஹவரில் இந்த இடத்துல நமக்கு இன்ஸ்டியூஷனல் மூவில் பாயிண்ட் பண்ண மாதிரி இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி, அதாவது ஆக்டிவிட்டி இருக்குது. அது 50% கீழே. 15 மினிட்ஸ் போங்க. இதுதான் நம்ம பர்ஃபெக்டான டிமாண்ட். இதை அப்படியே தூக்கிடுங்க. இதையும் போட்டு வச்சுங்க எல்லாருமே. இந்த மார்க்கிங்கும் இருக்கட்டும். ரைட்டா? நான் வந்து எரேஸ் பண்ணுறேன். மார்க்கிங் நிறையா ரஷ்ஷாக இருக்குது. ஓகே, அப்போது நமக்கு இந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து நம்ம பை வந்து பண்ணணும். பட் இதில் போயிட்டு எல்லோரும் என்ன பண்ணுங்க, ஒரு கன்ஃபர்மேஷனாக பாருங்கள். அவ்வளோதான். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பாருங்கள். இந்த கன்ஃபர்மேஷன் 5 மினிட் 1 மினிட்டுக்கு போகணும் என்ட்ரி. ரைட்டா? இது அப்படியே தூக்குவோம். 15 மினிட்ஸ் டிமாண்ட், 5 மினிட் ரீஃபைன்மெண்ட் வந்து போகிறோம். இது எடுத்துக்கலாம். மிட்டிகேட் பண்ணோன்னா 1 மினிட்ல என்ட்ரி வந்து ட்ரை பண்ண போகிறோம். சிம்பிள். ரைட்டா? இங்கேருந்து நம்ம இந்த வில் பி 100 போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, ட்ரை பண்ணுவோம். இதுதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட். ஆல்ரெடி மூமெண்ட்லாம் சொல்லிட்டேன். இந்த சப்ளை ஃபெயில் ஆனால் என்ன பண்ணலாம், இந்த சப்ளை ஒர்க் ஆனால் என்ன பண்ணலாம், எல்லாமே வந்து வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஜஸ்ட்டு அப்டேட். ஓகேங்களா? சரி, இதுதான் வந்து யூரோஸ்டோட மூமெண்ட். அடுத்தது கோல்டு. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய சப்ளை மார்க்கெட் மிட்டிகேட், சப்ளை மிட்டிகேட் பண்ணிவிட்டு 4 ஹவரில் ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து இதை எடுப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஹையை வந்து எடுத்துட்டு அடிச்சுட்டு கீழே போக சான்ஸ் இருக்குது. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இதை அடிச்சுட்டு இன்னும் கூட கொஞ்சம் மேலே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இந்த இடத்துல அடிச்சுட்டு கீழே இறங்கிட்டு இருக்கான் இப்போது. ஓகேங்களா? டெய்லிக்கு போவோம். மார்க்கெட் வந்து இது 50% மிட்டிகேட் பண்ண சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இங்கே டாட் லைன் இருக்குல்ல, இதை தாண்டி மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது 0.1 பை. ஓகேங்களா? 4 ஹவரில் நமக்கு ஆல்ரெடி சப்ளை மிட்டிகேஷனில் நமக்கு செல் ட்ரெண்டில் இருக்குது. 0.2 செல்லு. 15 மினிட்ஸ் வருவோம். ஏன்னா ரீஃபண்ட்மெண்ட்லாம் மிட்டிகேட். ஓகேங்களா? இந்த ஹையை ஒரு மேனப்ளேட்டுக்கு அடிச்சுட்டு வருவான் அப்படின்னு சொன்னேன். அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணியிருக்கான், ஹண்ட் பண்ணியிருக்கான். கீழே நமக்கு எடுத்திருக்கான். ரைட்டா? இந்த இடத்துல சோச். இது என்ன க்ரைட்டீரியா, கன்ஃபர்மேஷன் க்ரைட்டீரியாவில் நமக்கு செல் இருக்குது. பாயிண்ட்டு நம்பர் 3 செல்லு. அப்போது ஒரு பாயிண்ட் தான் நமக்கு பையில் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணது யாருன்றது நமக்கு தெரியணும். யார்? ஏஷியன். அப்போ ஏஷியனில் நம்ம செல் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியனில் தாராளமாக செல் பண்ணலாம். இப்போது சப்ளை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஏஷியனில் நம்ம தாராளமாக செல் பண்ணலாம். பட் இந்த செல்லுன்ற அந்த கொடுக்குது பார்த்தீங்களா, இங்கே போய் கன்ஃபர்மேஷன், அது செஷனில் இருக்கணும். லண்டன் அண்ட் நியூயார்க் செஷனில் இருக்கணும். அது இருந்தால் பெட்டர். ரைட்டா? இப்போது யூரோ ஈஸ்ட்டில் நம்ம இங்கே ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். அது எதில் இருக்குது, எதில் இருக்குது, லண்டனில் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இது பெட்டர். லண்டன் என்ன பண்ணியிருக்கான், ஏஷியனோட இந்த ஜோன்ஸை வந்து ஹண்ட் பண்ணிவிட்டு மேலே போய் எடுத்திருக்கான். இதில் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? நல்ல இன்டியூஸ்மெண்ட்டும் இருக்குது. அப்போது இந்த இடத்துலேருந்து பை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த இடத்துல இந்த சப்ளையில் சில இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது. ரீசன் ஏஷியன். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் வந்து ஏஷியனை பிரேக் பண்ணிட்டு மேலேயும் போகலாம். இந்த இடத்துல இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கன்ஃபர்மேஷன் ஒரு செஷனில் கொடுத்தா செல்லும் ஆகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம பைன்னு சொன்னோம்ல, அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா பில்ட் பண்ணிவிடுவோம். நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் சப்ளையில் மிட்டிகேட் பண்ணதுனால நம்ம பை பார்க்கக்கூடாது, செல் மட்டும்தான் பார்க்கணும். அதனால நமக்கு செல்லு 15 மினிட்ஸில் கிடச்சிருச்சு. இதுதான் செல்லுக்கான சப்ளை. இப்போது சப்ளையில் மிட்டிகேட் பண்ணனால செல் மட்டும்தான் பார்க்கணும். ஓகேங்களா? அதனால் செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்து வச்சிட்டோம். 0.1 அது எடுத்துக்கங்க. இப்போது மிட்டிகேஷனோட க்ரைட்டீரியாவுக்கு 50% மார்க்கெட் வரணும். இது ஒரு
இந்த சப்ளை வந்து பிரேக் ஆயிட்டு இங்கேயும் போக வாய்ப்பு இருக்கு. அதுவும் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இது ஒரு டிசிஷனல் அப்படின்றனால இது ஃபெயில் ஆகவும் சான்ஸ் இருக்கு. மிட்டிகேஷனுக்கு மார்க்கெட் இந்த 50% போகவும் சான்ஸ் இருக்கு. நல்லா பாருங்க. மிட்டிகேஷனுக்கு இந்த லெவலுக்கு போக சான்ஸ் இருக்கு. இது டிசிஷனல்ன்றனால ஃபெயில் ஆகவும் சான்ஸ் இருக்கு. அப்போ மேல போகணும். ஓகேங்களா? செல் ஆகணும் அப்படின்னாலும் இந்த 50% ரீச் ஆனா தான் நல்லா செல் ஆகும். அப்போ எப்படி இருந்தாலும் மேல போகறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 4 ஹவர் வரோம். 4 ஹவர்ல நமக்கு இந்த இடத்துல ஹண்ட் பண்ணிட்டு கீழ சோர்ஸ் பண்ணியிருக்கு. சாரி 15 மினிட்ஸ். இந்த இடத்துல ஹண்ட் பண்ணி கீழ சோர்ஸ் பண்ணியிருக்கு. ரைட்டா? அப்போ இந்த சப்ளைல எகைன் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் செஷன்ல. கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா செல் பண்ணலாம். கிடைக்கலனா அப்படியே விட்டுறணும். நேரா மார்க்கெட் இங்க போக சான்ஸ் இருக்கு. மேல இருக்கக்கூடிய இந்த சப்ளை போக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? விட்டுரும். அப்போ இந்த இடத்துல நமக்கு பிரேக் இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் பண்ணல. ஸ்ட்ரக்சரோட இது பார்த்தோம்னா, ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் பண்ணல. இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. அதுக்கு கீழ ஏதாவது டிமாண்ட் இருக்கா? அதுக்கு கீழ டிமாண்ட் இல்ல. ஏஷியனோட டிமாண்ட். இந்த இடத்துல செஷன்ல தான் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகேங்களா? இன்கேஸ் பைக்கு அப்படின்னா. இந்த இடத்துல செஷன்ல கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கா அப்படின்றத பார்க்கலாம். 15 மினிட்ஸ் டிமாண்ட், 5 மினிட் ரீஃபண்ட்மென்ட். இந்த இடத்துல நம்ம செஷன் கிடையாது. நம்ம பார்க்க மாட்டோம். விட்டுருவோம். செஷன்றது ஸ்டார்ட் ஆகுறது இங்க. இதுக்கப்புறம். இந்த கேண்டலுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இந்த இடத்துல மிட்டிகேஷன், ரீஃபண்ட்மென்ட்ஸ் வந்து பார்த்துருவோமா? எஸ் ரீஃபண்ட்மென்ட். செஷன்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். மிட்டிகேஷன், செஷன் மிட்டிகேஷன், ரியாக்ஷன் எல்லாமே. இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிடுச்சு? கன்ஃபர்மேஷனே இல்லாம மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிட்டான் 5 மினிட்ட. இப்போ நம்ம 5 மினிட்ல நமக்கு இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கான்னு பார்க்குறோம். பிரேக் ஆயிருக்கு. ஓகே. 15 மினிட்ஸ்ல பிரேக் ஆயிருக்கு. அப்போ இந்த டிமாண்ட் நமக்கு வேலிட் இல்ல. ஓகே. இப்போ இந்த 15 மினிட்ஸ்ல இங்க இருக்கக்கூடிய டிமாண்டும் நமக்கு ஃபெயில் ஆயிருக்கு. எல்லாமே இருந்தும் ஃபெயில் ஆயிருக்கு. அப்போ செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இத இன்டியூஸ்மென்ட்டா எடுத்துக்கிட்டு இந்த சப்ளைலேருந்து நம்ம தாராளமா செல் பண்ணலாம். ரைட்டா? ஆனா, இது ஏஷியன்ல கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றனால இந்த சப்ளைல வித் செஷனோட கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ரொம்ப ரொம்ப மஸ்ட். இப்போ இந்த சப்ளைக்கு இப்படி ஒரு கிரைட்டீரியா பில்ட் ஆயிருக்கு. இதுதான் வந்து ரூல். இந்த சப்ளைல ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே. ரீஃபண்ட்மென்ட் இருக்கு. ஏஷியன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மூவ்மெண்ட். பட் அவ்வளோ பெருசா இல்லை. ஓகே. இங்க வரட்டும். எனக்கு தெரிஞ்சு இது ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இந்த சப்ளை ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி. அப்போ ஃபெயில் ஆயிட்டானா? மார்க்கெட் இந்த 50% லெவலுக்கு போக சான்ஸ் இருக்கு. அதனால தான் மார்க்கெட் வந்து இங்க ரியாக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? வெயிட் பண்ணுவோம். ஸோ யூரோஎஸ்டி என்ன பண்ணிட்டு இருக்கான்? யூரோஎஸ்டி எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஹோப் இருக்கு. இங்கேருந்து பை போக சான்ஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி நியூயார்க் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கு. நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியுது. நல்லா இருக்கு ப்ரோ உங்களோட வீடியோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் அப்படி இல்லை. கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்டில் வந்து கொடுங்க. அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் வீடியோ நாளையிலேருந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி. ஓகே. பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.